சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து நாளை ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பது தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது. இதற்கான திட்டங்கள் குறித்தும் இந்த நிலைக்குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வெளியுறவு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் நாளை கூடுகிறது. வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் நாளைய தினம் வெளியுறவு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் தற்போது மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய தற்போதைய சூழல், இதனால் இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மற்றும் பாதிப்புகள், அங்கிருந்து போர் சூழலில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்க மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள், இதுவரை எத்தனை பேர் நாடு திரும்பி இருக்கிறார்கள், கட்டாய விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு, இந்திய எண்ணெய் கப்பல்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து உறுப்பினர்களுக்கு வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் எடுத்துரைக்கப்படும். பதிலுக்கு அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இதில் இந்திய அரசு எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பரிந்துரைப்பார்கள். தேவைப்பட்டால் அதன் அடிப்படையில் மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.